இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். மாருதி சுசுகி ஈகோ வந்திருக்குது 2016 மாடலில் சிஎன்ஜி கிட் ஃபிட்டிங்கோட ஒரு 3வது ஓனர் கண்டிஷனில் 42,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு தெளிவான கண்டிஷனில் ஒரு தெளிவான வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். TN04 AS 2721 வண்டி நம்பர். வண்டியோட பாடி லைன் பாருங்கள், சுத்தமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே தான் இருக்குது. பாடியில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரீபெயிண்ட்டோ எதுவுமே ஆகலை. பக்கா ஒரிஜினல் பெயிண்டில் தெளிவான குவாலிட்டியில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குதுங்க. வண்டியில் சிஎன்ஜி கிட் போட்டிருக்கிறதுனால நல்ல மைலேஜ் எடுக்கலாம். ஒரு தெளிவான குவாலிட்டியில் சூப்பரான வண்டி. அதுவுமே சீட் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியில் ஏசி வந்துடும், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். லோ கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது. வண்டியோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்டீரியரு, வண்டியோட ரியர் பூட் ஸ்பேஸு, நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பானட்டு, இன்ஜினு எல்லாத்தையுமே நம்ம அந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். டோர் பேட் சைடு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷனுமே பக்காவாக இருக்குது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் இப்போ காட்டுறேன் பாருங்கள், 42,995 கிலோமீட்டரு. வண்டியில் ஏசி எல்லாமே சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பயனியரில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதுவுமே சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. வண்டியோட டேஷ்போர்டோட லுக்கெல்லாம் பாருங்கள். மேலே அப் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. இந்த சன் வைசரில் இருக்கக்கூடிய கவர் எல்லாமே இன்னும் பிரிக்கலை. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன் லுக்கெல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியர் சீட் பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக அந்த சீட் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு பின்னாடி பேசஞ்சர் 3 பேர் ஏறிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபோல்டபுள் சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. தெளிவாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் அந்த சைடும் ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அங்கே ஏசி போட்டிருந்தாலும் ஏசியோட கூலிங்கை வேகமாக இழுத்து பின்னாடி இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு தள்ளுறதுக்காக ஃபேன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வண்டியோட ரியர் பூட் ஸ்பேஸ் பார்த்துருவோம். ரியர் பூட்டோட ஸ்பேஸ் பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்கான கிட்டு கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி டேங்க் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியை பொறுத்தவரை 1 லிட்டர் சிஎன்ஜி, 1 கிலோ சிஎன்ஜிக்கு 27 மைலேஜ் கொடுக்கும். 1 கிலோவுக்கு 27 மைலேஜ் கொடுக்கும். இந்த டேங்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 730 ரூபாய்க்கு ஃபுல் பண்ணோன்னா ஃபுல்லாயிரும். 730 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 லிட்டரு கெப்பாசிட்டி வந்துடுது. 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 26லேருந்து 27 மைலேஜ் கொடுக்கும். நல்லா தாராளமாக மைலேஜ் எடுத்துக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியோட இன்ஜினோட சவுண்டு, இன்ஜினோட கண்டிஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். சிஎன்ஜிக்கான கிட்டுமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் பார்த்துருப்பீங்க. வண்டியோட ஃப்ரண்ட் பானட்டையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதையும் பாருங்கள். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்பிஜிக்கான அந்த கிட் எல்லாமே வந்துடுது. இங்கே தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூலண்ட் டேங்க்கு, வைப்பர் வாட்ரு, ரேடியேட்டர் எல்லாமே இங்கே தான் வருது. வண்டியோட அந்த ஃப்ரண்டேஜ்லாம் பாருங்கள், அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க, பக்கா ஒரிஜினாலிட்டி. கம்பெனி பேஸ்ட்டு கிளையாமல் தெளிவாக இருக்குது. ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலாக நிகரான ஒரு குவாலிட்டியில் பார்க்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. 2016 3வது ஓனர் கண்டிஷனில் சிஎன்ஜி கிட்டோட இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கான ரேட் பார்த்திங்கன்னா நம்ம எம்என் கார்ஸில் நாங்கள் கேட்கக்கூடிய ரேட் 3,30,000 ரூபா. வெறும் 42,995 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின இந்த மாருதி ஈகோக்கு 3,30,000 ரூபா கேட்குறோம். இந்த ப்ரைஸும் ஃபிக்ஸட் கிடையாது, ப்ரைஸ் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேட் நம்ம குவாட் பண்ணியிருக்கிறோம். வண்டியுமே குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புகிறேன். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.